தம்ப்நெயில் பார்த்தோன்னே நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா மார்ச் மாதம் ரிலீஸ் ஆன ஃபோனுக்கு போய் இப்போ போய் அன்பாக்சிங் ரிவ்யூ போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட இப்போ தான் இந்த ஃபோன் கிடைச்சிருக்கு. இந்த கொரோனா இஷ்யூவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணாமல் போயிட்டோம். இப்போ வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த மொபைல்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நானும் போட்டுருக்கேன். அதில் ஒரு மொபைல் தான் இது, Redmi Note 9 Pro உடைய அன்பாக்சிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த மாடல் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த Note 9 Pro ரிலீஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தாட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் வந்து இத்தனைக்கும் உள்ளே வந்து கூலிங்காகவே ஒரு தனி சிஸ்டம் ஒன்று கொடுத்துருந்தாங்க Note 8 Proவில். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏதோ சம் பர்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த Note 9 Proவில் கொஞ்சம் அப்டேட்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கும் கம்பேர் பண்ணும்போது கேமரா குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நம்ம கம்பேரிசனில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த மொபைலை பற்றின ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ பார்ப்போம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். நான் அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங், அதாவது பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு காட்டுறது வந்து லாஸ்ட்டாக தான் போடுவேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கமாக அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறேன்னா மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அந்த மொபைலில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்து பார்ப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே பாக்ஸ்குள்ளே இருக்கிறத காட்டுறது வந்து லாஸ்ட்டாக போடுறேன். அதே மாதிரி தான் இதுலேயும் போடுவேன். அதனால் நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ண மொபைல் தான் இப்போ போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. வாங்கி அன்பாக்ஸ் பண்ண மொபைல் தான் நான் போடுறேன். இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணுறது தான் போடுறேன். அப்படியே இருந்தால் அப்படி நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ண மொபைலோடைய வீடியோ நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன். ஓகே, இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா குவாட்காம் ஸ்னாப்டிராகன் 720G ப்ராசஸர் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற இந்த வேரியண்ட் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி இருக்கிறத தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால தான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். இன்னும் 3 கலர் வேரியண்ட்டில் வந்து இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்குது. அது என்னென்ன வேரியண்ட் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த மொபைலோடைய சார்ஜிங் கெப்பாசிட்டி எவ்வளோ, அதாவது பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5020 mAh பேட்டரி பேக்கப் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டாண்ட் பை மூடில் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 20 days வரைக்கும் சார்ஜ் வந்து அக்யூரேட்டாக நிற்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 29 hours வந்து காலிங் மோடில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 hours வந்து கேம் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 14 மணி நேரம் வந்து இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக கேம் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நான் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சல் கொண்ட வைட் ஆங்கிள் வித் நைட் மோட் சென்சார் இருக்கிற ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8 மெகாபிக்சல் கொண்ட அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் உள்ள டெப்த் சென்சார் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மெகாபிக்சல் உள்ள மேக்ரோ லென்ஸ் உள்ள ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமராவிலிருந்து 2 சென்டிமீட்டர் தூரத்தில் இருக்கிற திங்ஸை கூட நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த கேமராவுடைய ஃபோட்டோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண Note 8 Pro விட பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ஓகே அப்படின்னு தான் தோணுது. இதோடைய வீடியோ குவாலிட்டின்னு வரும்போது 1080 பிக்சல்ஸில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 120 frames/second வரைக்கும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4Kல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 30 frames/second வரைக்கும் நீங்கள் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லோ மோஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போனீங்கன்னா நீங்கள் 1080 பிக்சல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 120 frames/second வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சூப்பர் ஸ்லோ மோஷனில் பார்த்தீங்கன்னா 960 frames/second அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய்னா இதில் 960 frames/second இருக்கவே இருக்காது. நம்ம மெயில் பண்ணி கேட்டாலும் நாங்கள் ஜஸ்ட் 60 frames/second தான் கொடுத்துருக்கோம், அது கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு 960 frames/second உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை நம்பி நீங்கள் மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. கேமரா குவாலிட்டி அண்ட் பிக்சர் சாதாரணமாக நீங்கள் ஓரளவு ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் தாராளமாக. பட் இவ்வளோ அளவுக்கு என்கிட்ட வந்து எனக்கு தேவை, இந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் நான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்குலாம் ஒர்த்தாக இருக்காது. மொபைலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொபைலில் எந்த மொபைலுமே இருக்கவே இருக்காது அந்த அளவு ஸ்லோ மோஷன். இந்த பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா 10x டிஜிட்டல் ஜூமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ வர மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃப்ரண்ட் கேமரான்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாட் கேமரா கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே உள்ளே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது யூகேம் பர்ஃபெக்ட் B612 இந்த கேமராலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அப்படியே ஜிகிஜின்னு ஒயிட் கலரில் காட்டும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக ஃபோட்டோ எடுக்கும்போதே உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த ஃப்ரண்ட் கேமராவில் நீங்கள் 120 ஃப்ரேம் பர் செகண்டுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்லோ மோஷன் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்புகிறேன். எல்லாம் தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலில் தான் கேமரா ரிலீஸ் பண்ணுறேன். ஆனால் இவங்க என்னடானா சரி ஓகே. இந்த மொபைலோடைய டிஸ்பிளேன்னு வரும்போது 6.67 இன்ச் உள்ள ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டாட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன டாட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்குள்ளவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு பேர் தான் டாட். கேமரா வந்து இந்த இடத்துல இப்படி வளைவாக இருந்ததுன்னா அது பேர் நாச். இதுதான் நாச்சுக்கும் டாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம், வேற ஒன்றுமே இல்லை. அண்ட் இதோடைய ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஆயில் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய டிஸ்பிளேக்கும் சரி இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கும் சரி ஆன்டி ஆயில் ரெசிஸ்டன்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் படியுது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் இப்போ வரை எல்லா மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல்லேயே ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோடைய ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சி டைப் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமாக கொடுக்க வேண்டிய எல்லா சென்சாருமே இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வைஃபை, ப்ளூடூத், ஜிபிஎஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 5 OS போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MI 11 ஸ்கின் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. டூயல் 4G சிம் ப்ளஸ் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4G சிம் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் SD கார்டு பார்த்தீங்கன்னா அப் டு 512 GB வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி அதாவது 512 GB வரைக்கும் நீங்கள் SD கார்டு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா டூயல் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 mm ஜாக் கேபிள் தான் வழக்கமாக எல்லா மொபைல், அதாவது நிறைய மொபைல்ஸில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்து இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டவுட்லேயே இருந்திருப்பீங்க. எனக்கும் பார்த்தா இந்த டவுட் இருந்தது. பட் நான் கேமரா இது வரைக்கும் பார்த்த ரெட்மி மொபைலில் இருந்த கேமராவோட இந்த கேமரா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேம்லாம் வந்து கொஞ்ச நேரம் நான் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா எல்லாத்தையும் நான் வழக்கம் போல் எடுத்து வெளியே வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த மொபைல் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் இருக்கும், சார்ஜிங் அடாப்டர் இருக்கும், சி டைப் கேபிள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சி டைப் கேபிள் இருக்குது. அண்ட் சிம் எஜெக்ட் டைப் பின் இருக்குது. இதை விட்டால் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த MI மொபைலுக்கான ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவுச் இருக்குது, உங்களுக்கே தெரியும், சிலிக்கான் பவுச், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிவ் யுவர் சப்போர்ட். ஓகே.